Good afternoon, everyone. Respected dignitaries and all women participants and awardees, also Pudukoil organizers. I am Dr. Arun Kumar. I am scientist working at Central Singapore. Now, இங்கே கூடியிருக்கும் இவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாரு. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்கனைசர் மற்றும் இங்கே கூடியிருக்க அனைத்தும் இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் இவர் சார்பாக நன்றி தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் அருண்குமார் பிஹெச்டி. டாக்டர் அருணகுமார் பிஹெச்டி. இவர் சில்க் ஃபார்மில் இருக்காரு. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்று இருக்குது. சார் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எங்க இருக்குதுன்னா இவரோட ஆஃபீஸ் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டோட காம்பவுண்ட் வால் இருந்து இவரோட ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும். I congratulate all the awardees and I wish all of you International Women Day, supposed to be celebrated on 8th March. Some are other reasons today we are gathered here to celebrate International Women's Day. Now இந்த விழா நாம மார்ச் 8ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட வேண்டும். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம இந்த விழாவை இப்பொழுது கொண்டாடுகிறோம். நான் இந்த விழாவை வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை பாசிபிளாக ஏற்பட்ட அவார்டு வாங்கின அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். This day is dedicated to honoring the strength, achievements and contributions of women in every sphere of life. இந்த உலகத்தில் இருக்க ஆல் ஸ்பியர் ஆஃப் லைஃப்ல இந்த டே இந்த மகளிருக்காக டெடிகேட் பண்றோம். ஏன்னா அவங்களோட ரெகக்னேஷன்ஸ், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்க செல்ஃப்லெஸ் சர்வீசஸ்க்காக இந்த நாளை அவங்களுக்காக உருவாக்குகிறோம், உரித்தாக்குகிறோம். Women play a significant role in our families and communities and nations, from nurturing homes to leading organizations. பெண்கள் அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு ஆச்சுங்களா. வீட்டில் அவங்களோட பங்களிப்பு வீட்டிலிருந்து தொடங்கி அது ஒரு நாட்டை வளமாக்குவதற்கு மட்டும் உபயோகப்படுகிறது. அதனால அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். From excellence in science, education, agriculture and governance, women continue to break barriers and inspire now young generations. பெண்கள் நிறைய தடைகளை உடைத்து எறிந்து சயின்ஸ் மற்றும் கல்வி, அறிவியல் எல்லாத்திலையும் வளர்ந்துட்டாங்க. மற்றவர்களையும் வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். So this day is not just about celebration but also about reflection. இந்த நாள் வெறும் செலிப்ரேஷனாக அல்லது இது அவங்களோட இதுக்காக உரித்தாக்குகிறோம். அவங்களோட வெற்றிக்காக உருவாக்குகிறோம், உருவத்தாக்குகிறோம். It reminds us of the need to ensure equality, respect, opportunity for women everywhere. Empowering women is not just a social responsibility, it is essential for sustainable development of our nation. இந்த நாள்ல சமத்துவம், சகோதரத்தை நாம் கடைபிடிக்கணும். அவங்களோட வாழ்வில் அவங்க செய்த சரித்திரத்தை நம்ம போற்றணும். இது நிறைய சஸ்டைனபிள் எனர்ஜினா கண்டினியூ எனர்ஜி. இது கண்டினியூவா இந்த பெண்கள்னால இதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. Let us take this opportunity to appreciate every woman in our life. இந்த நாளை நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்து உழைக்கும் மக்களை போற்றுவோம். In the form of mother, sister, colleague or friend. இந்த பெண்கள் நிறைய முகங்களை பன்முகத்தை பெற்றிருக்கிறார்கள். குழந்தையா இருக்கிறாங்க, அப்புறம் மகளா ஆகிறார்கள், அப்பொழுது ஒரு பெண் ஆகிறாங்க, அப்புறம் ஒரு தாய் ஆகிறாங்க, அப்புறம் ஒரு பாட்டி ஆகிறாங்க. அந்த மாதிரி பன்முகத்தன்மையை உடையவர்கள் பெண்கள். Let us support their dreams, achievements and aspirations. பெண்களுடைய கனவுகள் பெருசு. அந்த கனவுகள் மெய்ப்பட நாம் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Now you know the word world. World starts with what? W. Again, women starts with W. World without women we cannot imagine. பெண்கள் உலகம் பெண்களால் ஆனது. இங்கிலீஷ்ல விமன்
W வந்து விமன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வேர்ல்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து விமன். இந்த 2 எழுத்துக்களையுமே வந்து விமன் இருக்குது. விமன் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. So, thank you very much for this opportunity to share my opinion in this gracious occasion. Now, related to my field, we have a sericulture office here. We can give training to the women who have interest like this products they can prepare like a gift items or like a torna by using cocoons. That's why we call it as a cocoon crop. So that cocoon may it will not tear off or it will not like that color and all. It will be like 100 years we can keep those items. Such a wonderful designs, the flower bouquets or malas or any designs or frames for birthday gifts. You can in home only you can manufacture these items. If any interested women are there in a group, we are ready to give the training for all of them. And also, if any women entrepreneur is ready to start their own entrepreneurship, we will support them. And also, if any farmers are ready to come out, if you have a piece of land in this area, we will give a 100% guidance about our sericulture, from how to start the mulberry cultivation and how to go for silkworm rearing and how to sell, where is the market, what are the opportunities, all things we will going to give a training program. Please come forward and reach out to our office near to Asher Institute, that is Silk Farm under Central Silk Board, Ministry of Textile. It is in the Karmal Road. We are ready to extend our knowledge, extend our sericulture knowledge to every woman. I assure in this occasion to the participants or awardees, those who are interested, please come out there. We are ready to extend our knowledge and training program to the group of women to make a economically sustainable women. Thank you. இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றியை தெரிவிப்பதற்கு முன்னால் வந்து நான் வந்து சில்க் ஃபார்ம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் ஃபார்ம்ல இருந்து பெரிய அதிகாரியாக உள்ளேன். நான் அங்கு வந்து தொழில் முனைவோருக்கு வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமென்ஸ் வந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இதே மாதிரி அந்த குக்கூன்ஸ், இந்த கூட்டுப்புழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டுப்புழுவோட த்ரெட்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும். அதில் மலர் செண்டுகளை உருவாக்க முடியும், மலர் மாலைகளை உருவாக்க முடியும், மற்றபடி சிறு சிறு இதுகளை பண்ண முடியும். நீங்கள் அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து சந்தையில் விற்று உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுமாறு அதற்கு வேண்டிய உறுதுணைகளை நான் வழங்குவேன். என்னுடைய ஆபீஸ் வந்து கார்மால்ஸ் ரோடில் அருகில் இருக்குது. நீங்கள் எப்பொழுது வந்தாலும் என்ன வந்தாலும் எங்க டீம் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். எனவே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து என்னை வந்து அணுகுமாறு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் பீப்புளை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். An opportunity to express my views during this International Women's Day celebration. வந்தாங்க இந்த டைமை ஸ்பேர் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு சாப்பிட போட்டு ஆனந்த் சார் I have the pleasure and pride to adopt the shawl to Dr. Arun Kumar. Please applause him. Please give a